வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ 3.0 தள நன்மை. 20 நாட்களுக்கு பதிலாக 3 நாட்களுக்குள் தானியங்கி முறையில் தீர்வுகளை பெறலாம் என்று அரசு கூறுகிறது. அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப்ஓ 3.0 திட்டம் இபிஎஃப்ஓவின் ஒரு குறிப்பிடத்தக்க டிஜிட்டல் உருமாற்ற முயற்சியாகும் என்றும் இது தொழில்துறை தரமான கோர் பேக்கிங் சிஸ்டம் சார்ந்த சேவைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உறுப்பினர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சேவைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அரசாங்கம் கூறுகிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இபிஎஃப்ஓ 3.0 தளத்தின் வெளியீடு உரிமை கோரல் தீர்வுகளுக்கான கால அளவை தற்போதைய 20 நாட்களில் இருந்து வெறும் 3 நாட்களாக குறைக்கக்கூடும். அதுவும் கைமுறை தலையீடு இல்லாமல் தானியங்கி முறையில் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இடர் மேலாண்மைக்கான காசோலைகள் மற்றும் சரிபார்ப்புகளை அளிக்கும் உரிமைகோரல்கள் கைமுறை தலையீடு இல்லாமல் தானியங்கி முறையில் செயலாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கைமுறை தீர்வுக்கான நேரம் 20 நாட்களிலிருந்து 3 நாட்களுக்கு குறைவாக கணிசமாக குறைக்கப்படுகிறது என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் சோபா கரண்ட்லாஜே பிப்ரவரி 12, 2026 வியாழக்கிழமை மாநிலங்களவையில் ஒரு கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்தார். இபிஎஃப்ஓ 3.0வின் கீழ் தாமதங்களை குறைப்பதற்கும் உரிமை கோரல் தீர்வுகளை மிகவும் திறமையாக்குவதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். இபிஎஃப்ஓ 3.0 திட்டம் பற்றிய பேசிய அமைச்சர், ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வரவிருக்கும் இந்த டிஜிட்டல் உருமாற்ற முயற்சியின் பின்வரும் அம்சங்களை பகிர்ந்து கொண்டார். தொழில்துறை தரமான மைய வங்கி அமைப்பு சார்ந்த சேவைகள், நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறைகள் மற்றும் குறைக்கப்பட்ட காகித பணி. உறுப்பினர்கள் தங்கள் சமூக பாதுகாப்பு கணக்குகளை நிர்வகிப்பது எளிது. விரைவான உரிமை கோரல் செயலாக்கம். அனைத்து உறுப்பினர் சேவைகளும் ஒரே ஒருங்கிணைந்த தளத்திலிருந்து. இபிஎஃப்ஓ 3.0 திட்டம் என்பது இபிஎஃப்ஓவின் ஒரு குறிப்பிடத்தக்க டிஜிட்டல் உருமாற்ற முயற்சியாகும். இது தொழில்துறை தரமான கோர் பேக்கிங் சிஸ்டம் சார்ந்த சேவைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உறுப்பினர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சேவைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இபிஎஃப்ஓ 3.0 தளத்தின் வெளியீட்டு தேதி. இபிஎஃப்ஓ 3.0 தளத்தின் தொடக்க தேதியை அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை. இருப்பினும் இது இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 2025இல் இபிஎஃப்ஓ உமாங் மொபைல் செயலி மூலம் ஆதார் முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யுனிவர்சல் கணக்கு எண் UAN உருவாக்கம் மற்றும் செயல்படுத்துதலை அறிமுகப்படுத்தியதாக அவர் கூறினார். இந்த தொடர்பில்லாத மற்றும் பாதுகாப்பான சேவை இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு தொந்தரவு இல்லாத மற்றும் முழுமையான டிஜிட்டல் அனுபவங்களை வழங்குவதில் ஒரு பெரிய பாய்ச்சலை குறிக்கிறது. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.